இங்க பாருமா, நான் பிட்டுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனை சாப்பிட வச்சுடு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது சரி, நீ இப்போ இவ்ளோ அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கம்மா போற? ஒரு வேலை இருக்கு. என்னம்மா வேலை? அது ஒரு சின்ன வேலை. யார பார்க்க போறேம்மா? நீ என்னோட அம்மா தான். நீ உன்னைய மாமியார் கிடையாது இவ்ளோ கேள்வி கேக்குறதுக்கு. எங்க போற, எதுக்கு போறேன்னு. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். அப்புறம் எனக்கு பிட்டுக்கு சாப்பாடு கொடுத்தனா நான் கொஞ்சம் வர லேட் ஆகும். இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. எப்பதான் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துப்ப? நீ எப்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்க போற? உனக்கு வீடு இருக்கு, புருஷன் இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்க. முடிஞ்சதா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் மீட் பண்றதுக்கு டைம் இருக்கு. அட அத்தை, நீங்களா? நான் பிட்டுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன்ப்பா. அவனை சாப்பிட வச்சிடுங்க, சரியா? ஏன் ஸ்மைலி வீட்ல இல்லையா என்ன? அட இப்பதான் ஞாபகம் வருது, வீட்ல ஒலை கொதிச்சிட்டு இருக்கு. நான் வரேன். ஹே, அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு. ஏன் நான் அலங்காரம் பண்ணிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷங்களுக்கு பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கிட்டா எங்க பிடிக்குது? அவங்க எண்ணங்கள் எல்லாமே பொண்டாட்டி பழைய துணியை கட்டிட்டு சமையல் கட்டிலேயே இருக்கணும். அப்பதான் அவங்களால வேற பொண்ணுங்களை பார்க்க முடியும். ஸ்மைலி, நீயே உன்னோட மனசுல கை வச்சு சொல்லு. என்னைக்காவது உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை பார்க்கவாவது செஞ்சிருக்கேனா? உண்மையை சொல்லு. எனக்கு இப்ப லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, நீ எங்க போற அதையாவது சொல்லிட்டு போ. அம்மா வீட்டுக்கு போய் பிட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஸ்மைலி எதுக்காக போய் சொல்றா? டிஃபன் இங்க தானே இருக்கு. சனி, 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 நீ எங்க இருக்க? சனி, நீ என்ன இதுக்கே பயப்படுறியா? இத பாரு, நம்ம முத தடவை சந்திச்சிருக்கோம் ஸ்மைலி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ ரொம்பவே மாறிட்ட. எல்லாரும் தான் மாறுறாங்க. நீயே உன்னை பாரு, நீயும் எவ்வளவு அழகாயிட்ட. என்கிட்ட இந்த அளவுக்கு ஃபார்முலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன புது காதலனா? சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னதான் இருக்கோம். உன்னோட முத காதலன் உன் புருஷனுக்கும் முன்னாடி. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா நான் தனியா இருக்கேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தவங்க பிறந்தவங்க ஸ்மைலி. நீ என்னதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ உன்னோட துணை கிடையாது. நீ நீ உண்மையை சொல்லு, அவனோட வைப் மேட்ச் ஆகலையா? உன்னால இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அவங்க கிட்ட ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல சனி, நான் உன் கூட இருக்கிற போது எனக்கு ஏற்படுற ஃபீலிங்க நான் எப்பயுமே அவர்கிட்ட ஃபீல் பண்ணதே கிடையாது.
நீ ரொம்ப ஸ்பெஷலானவன். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன்னு. இது என்னது? இதுதான் என்னோட ஸ்பெஷலே. இதை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஆகணும்.